கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பொதுவா குழந்தை வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அப்பா அம்மா குழந்தைகள் இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நினைப்பா இருக்குது. ஆனா இதை மீறி ஒரு குடும்பம் இருக்குது. அப்பா அம்மா குழந்தைய மீறி என்ன குடும்பம்? அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி. குறிப்பா இந்த தாத்தா பாட்டி உறவுங்கிறது குழந்தை வளர்ப்புல பெரிய பங்களிப்பு கொடுக்குது. ஏன்னா இந்த பெற்றோரை அவர்களது பெற்றோர் வளர்த்த முறை, அப்புறம் அதனுடைய பாதிப்பு இன்றைய குழந்தை வளர்ப்புல, இது எல்லாமே இந்த குழந்தை வளர்ப்புல ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வாரம் அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியும் சேர்ந்து நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. பெற்றோரை பெற்றோர் அவர்களை அரங்கத்திற்கு வரவழைப்போம். வழக்கம் போல நமது நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கும் நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்கும் நம்மோடு டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் டாக்டரையும் அரங்கத்திற்கு வரவேற்போம். சோ நான் பெற்றோர்களிடமிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி செட்டப், அதாவது குடும்ப அமைப்புங்கிறது இன்னைக்கு மாறி இருக்குது. அது எப்படியெல்லாம் மாறி இருக்குது நீங்க இருந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கும் அப்படிங்கிறத பத்தி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அந்த காலத்துலலாம் நாங்கள் இந்த குழந்தையை வளர்க்கும் போது, ஆனால் இந்த வாரம் நம்ம ரொம்ப ஒரு விஷயத்த நிறைய கேட்போம். அந்த காலத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த எபிசோட்ல ஃபுல்லாக நிறைய கேட்க போகிறோம். அதுலேருந்தே தொடங்கியிருக்கோம். சரி, அந்த காலத்துலலாம் குழந்தைகளை நாங்கள் வளர்க்கும் போது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அப்போ நாங்கள் அவங்கள நல்லவங்களை வளர்க்கறதுக்காக நாங்கள் வளர்த்தோம். இப்போ செல்ஃபோன் வளர்த்துட்டு இருக்குது அவங்கள, அந்த குழந்தைகளை. அப்படி ஆகி போச்சு. இல்ல, குழந்தை வளர்ப்பு ஓகே, நான் கேட்கறது ஃபேமிலி செட்டப். அப்ப நீங்க இருந்த போது ஒரு கூட்டு குடும்பமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆமா ஆமா, உண்மைதான். அப்ப நல்ல கூட்டு குடும்பம் தான் இருந்தோம். இப்போ குழந்தைகளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய வர குழந்தை அவங்கெல்லாம் லோக்கல்ல மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பேரன்கள் தாத்தா பாட்டிய பொறுப்புகள் அதிகமாகுது. இப்போ முதல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு அது கம்மியா இருந்துச்சு, எங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகுது இப்போ. அப்படி சொல்றீங்க? எங்களுடைய நினைப்பு என்னவா இருந்தது அப்படின்னா, முன்னாடி தாத்தா பாட்டி எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருந்தது. இப்ப இருக்கவங்களுக்கு தள்ளி இருக்காங்க, சோ கம்மியாகுதுன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல, பொறுப்பு அதிகமா இருக்குது இப்போ. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. இப்போ நான் வேலைக்கு, நான் மட்டும் தான் வேலைக்கு போனேன். என் மனைவி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ 2 குழந்தை, இப்போ கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போகும்போது தாத்தா பாட்டியோட பொறுப்புகள் அதிகமாகுது. ஓகே. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய பொறுப்புகள் அவங்களுடைய அதிகமா இருக்குது. அவங்கள சாப்பாடு ஓட்டத்துலேருந்து அவங்களுடைய எல்லா வித காரியங்களும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா தான். ஜாயின்ட் ஃபேமிலி தான், நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். இதில் அவங்க 2 பேருமே குழந்தைங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் அந்த 2 பேரன் பேத்தி நாங்கள் தான் கவனிக்கிறோம், இப்பவும் கவனிக்கிறோம் நாங்கள். ஓகே, இது ஒரு சோ அப்பயும் ஜாயின்ட் ஃபேமிலி, இப்பயும் ஜாயின்ட் ஃபேமிலி. உங்க ஃபேமிலில அது பெரிய தாக்கம் இல்ல. உங்ககிட்ட கேட்க, நாங்க அவங்கள வளர்த்த முறை வேற, அது வேற முறை. இல்ல, வளர்த்த முறைக்கெல்லாம் நான் இப்ப போல. நான் இப்ப கேட்கறது ஃபேமிலி செட்டப், அந்த குடும்ப அமைப்புங்கிறது நீங்க நீங்க குழந்தையா இருந்த போதுக்கும், அப்புறம் நீங்க இளமையா இருந்ததுக்கும், நீங்க இப்ப ஒரு தாத்தா பாட்டியா இருக்கீங்க, ஒரு 3 தலைமுறையா கடந்து வந்திருக்கீங்க. அந்த குடும்ப அமைப்பு மாற்றம் எப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு நான் கேட்கிறேன். எங்கள் தலைமுறையினால் எங்களை அங்க அப்பா அம்மா எல்லாம் வளர்ந்தப்போ சித்தப்பா சின்னம்மா மாமா அத்தை என்று பெரிய குடும்பம். குறைந்தது ஏதாவது ஒரு விழா பண்டிகை வந்தாச்சுன்னா 30-40 பேர் குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் இருப்போம். அப்படி இருந்தால் தான் அது பண்டிகை, அதுதான் குடும்பம். அப்படி எல்லாம் பக்கத்து வீடாக தான் சேர்ந்து இருப்பாங்க. எங்களை வளர்த்து நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது வந்ததுலேருந்து எங்களுடைய அண்ணன்கள் அக்காக்கள் கல்யாணம் செய்து எல்லாம் தனித்தனியாக போனப்ப அவங்க வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அது குறைய ஆரம்பிச்சது சொந்தம். அதுபோல் நாங்களும் எங்கள் திருமணத்திற்கு அப்புறம் அதாவது என்னன்னா ஒன்னாதான் இருந்தோம், காலம் போக 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 நாங்க எல்லாம் அப்படியே பிரிஞ்சு இப்ப சின்ன சின்ன ஃபேமிலியா மாறுது அப்படிங்கிறீங்க. பொருளாதார அடிப்படையில தான் இது பிரியுது, தேவையின் அடிப்படையில தான் இது பிரியுதுங்கிறீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது 3 தலைமுறையை பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க எல்லாமே, அதாவது 3 தலைமுறை, உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து நான் சொல்றேன். உங்க அப்பா அம்மா ஒரு காலத்துல இருந்த ஒரு குடும்பம், இப்ப நீங்க இருந்த குடும்பம், இப்ப உங்க குழந்தைகளோட குடும்பம், இந்த குடும்ப மாற்றம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா நாங்க எல்லாம் அப்பா அம்மா கூட நாங்க இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் எங்கள் கூட இருக்கிறதில்ல. எல்லாம் படித்து எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறனால இப்போ அதுங்களுடைய பிள்ளைங்களையும் நாங்களே பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. என்கிட்ட வெளிநாட்டில் பிள்ளைங்களை தனியால் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போக முடியாது.
அதனால நாங்களும் அவங்க கூட போய் எங்க ஹஸ்பண்டை கூட விட்டுட்டு அவங்க கூட போய் நான் இருந்து அந்த குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த சரி, குழந்தைய பாத்துக்கிறது கேட்கல, நான் கேட்கறதே வந்து அந்த ஃபேமிலி செட்டப், அதாவது குடும்பமா இருந்தது அந்த காலத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, இனி இப்போ உங்க குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுதான் நீங்க சொல்லுங்க, நீங்க மைக் எடுத்துட்டீங்க. இல்லை, இப்போ வந்து நாங்கள் எங்கள் குழந்தைகளை வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறதுனால நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம். இப்போ அவங்களுக்கு வேறு மாமியார் வீட்டில் விடணும், அப்படி விடணும், இங்கே விடணுங்கிற வந்து ஒரு இது இல்லை. அவங்க வீட்டில் மாமனார் வீட்டில் அவங்க குழந்தைங்கள அவங்க பிள்ளைங்கள பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்காக எங்ககிட்டயே அவங்க இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா கூட வந்து நாங்கள் இருந்தோம். அவங்க வெளியூர் போனாங்க வந்தாங்க, அப்போ அவங்க கூடயே நாங்களும் போயிட்டு இல்ல, இருந்தோம். எனக்கு அதெல்லாம் புரியுது. எனக்கு இந்த குழந்தை வளர்ப்பு நீங்க அதுக்குள்ள போயிடுறீங்க, நான் அதுக்குள்ள வரவே இல்ல. சரி சரி. நான் கேட்கறது ஃபேமிலி செட்டப்னா அவங்க கிட்ட கேட்டா தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன். அந்த நீங்க இப்போ உங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை கதைகளும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க குழந்தையா இருக்க போதுக்கு இன்னைக்கு நீங்க வளர்ந்து உங்க குழந்தைகளோட நீங்க இருப்பதுக்கும். நாங்கள் வந்து 4 பேர் எங்கள் வீட்டில். 4 பேரில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷேரிங், எல்லாருமே ஒருத்தர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா மூவ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து எங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேருமே வந்து அவங்க விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை வரும். இதுதான் நான் கேட்க வந்தது. முன்னாடி வந்து ஒரு நிறைய அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லாம் இருந்தாங்க, கூட பாட்டி தாத்தா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா வந்து நியூக்ளியர் ஃபேமிலினா ஃபேமிலிக்குள்ளேயே நியூக்ளியர் 4 பேர் இருந்த இடத்துல இப்போ 2 பேர், இல்லைன்னா 2 பேர் இருந்த இடத்துல இப்போ ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ அந்த மிஸ்ஸிங்ஸ் தான் நான் கேட்கறது. கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஸோ அவங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் போய் வெளியில் போய் விளையாடுவோம், நல்ல ஒரு என்டர்டெய்னிங் நிறையா இருக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக வீட்டில் அவங்களுக்கு எப்படி அவங்களே வந்து அவங்களே ஒதுக்கி அவங்களே விளையாண்டுக்கிறது, நெட்டில் போய் இது பண்ணுறது, அந்த மாதிரி தான் வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து நம்மளை மாதிரி இல்லையே, நம்மளை மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேல்யூ தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணும்போது ஒரு அசால்ட், ஒரு கேர்லெஸ்ஸாக இது பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம். அந்த ரிலேஷன்ஸ் கூட இருக்க அந்த டச்சுங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்குறேன். அது எங்களுக்கு வந்து நண்பர்கள் நிறைய இருந்தாங்க. ஓகே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ இருக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க போல தெரியுது. எனக்கு ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட ரொம்ப கம்மியாக இருக்குதோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் அளவுக்கு நாங்கள் போனால் ஒரு 30-40 பேர் எல்லாத்துமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லிமிட்டட் 3-4 ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட இருக்கு. அவ்வளோ என்ன அது என்னன்னு தெரியல. அப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க கூட வந்து இன்னைக்கு இருக்க குழந்தைங்க பழக முடியல, ஏன்னா அந்த ஃபேமிலி செட்டப்ங்கிறது வந்து உடஞ்சு போயிருக்குங்கிறாங்க. பிள்ளைங்க வந்து இப்போ அதிகமாக பழக விடுறது இல்லை. அம்மா அப்பா யாரு, அம்மா அப்பா மட்டும்தான் அவங்களுக்கு மெயினாக தெரியுது. வந்து இப்போ கூட வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது? நாங்கள் எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அம்மா மாமா அப்பா இல்லை எல்லாரும் ஒன்றா இருந்தோம். உங்க குழந்தைகளுக்கு எங்க குழந்தைங்களுக்கு அந்த இது கிடைக்கல. இப்ப உங்க குழந்தைகளுக்கே அது கிடைக்காம போச்சுங்கிறீங்க? எங்க குழந்தைகளுக்கு ஓரளவு கிடைச்சது. இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல சுத்தமாவே தெரியாது. நம்ம போய் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தினா மட்டும்தான் இப்ப இவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அந்த உறவுகள் தெரியாது, தெரியும். இல்லைன்னா உறவுகள் யாருன்னே தெரியாது, இது வரைக்குமே தெரியல. இப்பவே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப அவங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓ, இது மாமாவா, இது செத்தப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்குது. ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட அவங்க பழகுறாங்க. இப்போ எங்க காலத்துல என்னன்னா, ஒரு குடும்பம் வரும்போது அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பாங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் வீட்லேயும் ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே ஒரு 5 பேர் இருப்பாங்க. 10 வயசுக்கு கீழே ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. எல்லாருமே ஒன்றா விளையாடுவான். அந்த விளையாட்டு வீட்டுக்கு வெளியே மைதானத்தில் கோவிலுக்கு பின்னால் அடிச்சுக்குவான், பிடிச்சிக்குவான். அன்னைக்கு கம்ப்ளைண்ட்டோ யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. யார் இவன் என்ன அடிச்சுட்டான், இவன் என்ன அடிச்சுட்டான், எவனுக்கு ரத்தம் வருதுன்னு சொன்னாலுமே பெற்றவர்கள் யாரும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. போங்கடா விளையாடுங்கடா, அப்படிதான்டா இருக்கும், அடிக்கடா. இன்றைக்கு அப்படி இல்லை. எங்களை குழந்தைகளை நாங்கள் வளர்க்கும் போதே அடுத்த வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து அம்மா அவன் அடிச்சுட்டா, அவன் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு ஸ்கூலில் வந்து கேளுங்க நாங்கள் சொல்லுவேன். நாளையிலேருந்து அந்த பையன்கிட்ட சேர வேண்டாம், விட்டுரு. அப்போ கட் பண்ணிட்டேன், ஒரு உறவை கட் பண்ணி விட்டேன். அந்த மாதிரி கட்டாயி இப்போ அவங்க வளர்க்குற குழந்தைங்களை பக்கத்து வீட்டு பையன் கூட பேச வேண்டாங்க. பேசினா சண்டை வருது. இந்த சண்டைக்கு யாரும் மத்தியஸ்த பஞ்சாயத்து வருது. குழந்தைகளின் சண்டை வந்து அந்த நொடியோட முடிஞ்சிடறது தானே. ஆனாலும் அதை நம்ம பெருசு பண்ணிக்கிறோம். நம்ம எதுக்கு தலைவலி அப்படின்னு அவங்க பெற்றவங்கள பிள்ளைங்க வளர்த்து நினைச்சுக்கிறாங்க. அதனால இது ஒரு நல்ல ஒரு கன்சர்ன். என்னன்னா எல்லாரும் சொல்றது இந்த ரிலேட்டிவ்ஸ் சொசைட்டல் லிவிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இந்த சொசைட்டிக்குள்ள நம்ம வாழ்றது வேணா ஓகே, ஆனா இந்த ரிலேட்டிவ்ஸ் உறவுகள் வந்து பெருசா இப்ப வந்து பலம் வந்து இழந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா?
இப்போ அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க, அதனால எல்லாமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நாங்க வந்து இப்போ நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து என் குழந்தைய கூட்டிட்டு வரேன். அப்போ வந்து திடீர்னு யாருமே முழுசா தெரியாத ஒரு உறவு கிட்ட கொண்டு போய் என் பையனையோ என் பொண்ணையோ நான் விடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அவங்கள வந்து எனக்கு அதிகமாக தெரியாது. நான் ஒன்றா இருந்திருந்தேன்னா மேபி அந்த ஃபீலிங் இருந்திருக்கலாம். பட் நான் ஒன்றா இல்லாததுனால திடீர்னு போய் ஒரு 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 5 வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் போய் இதுதாம்மா உன்னோட கசின் பிரதரோ இல்லை நாட் கசின் பிரதர் இஸ் ஃபைன், பட் வேற யாராவது ஒரு உறவு கிட்ட கொண்டு போய் விட்டுறதுக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், டிவிலெல்லாம் பார்க்குறோம், நிறைய என்னது புரியுது. அதாவது தவறான விஷயங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றத வந்து நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து கொண்டு போய் விடுறதுக்கு நமக்கு வந்து நாங்க ஏன் பிரிஞ்சு போகணுன்றது வந்து அவங்க அந்த காலத்துல எல்லாம் ஒன்னா இருந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில காலகட்டத்துல ஒன்னா இருந்தே எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து தனியா பிரிஞ்சு போய் நமக்கு என்ன வேணும், நம்மளோட கோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் நம்ம பிரிஞ்சு போறமே ஒழிஞ்சு இல்ல ஒன்னா இருக்க கூடாதுன்ற எண்ணம் இல்ல. ஓகே ஃபைன். ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க வந்து we have to go move forward. இன்னைக்கு தேவைகள் அதிகமா இருக்குது. கரெக்ட். அதனால ஃபேமிலியை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு போய் தான் இருக்கணும். அப்படி பிரிஞ்சு போறதுனால உறவுகள் வந்து பழக்கம் இல்லாம போயிருது. பழக்கம் இல்லாத உறவு கிட்ட எப்படி என் குழந்தைகளை கொண்டு வந்து விடுவேன்? அன்னைக்கு வந்து உறவுகளோட பழகிட்டே இருந்தாங்க, அப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நான் தள்ளி இருக்கிறேன், உறவுகளே பழக்கம் இல்லை, நான் எப்படி கொண்டு வந்து வர்றது? இந்த உறவுகளே பழக்கம் இல்லாமல் போனதற்கு, அதாவது உங்க பிள்ளைகளுக்கு அந்த உறவுகள் உங்க உறவுகள் பழக்கம் இல்லாமல் போனதுக்கு அவங்க காரணமா நீங்க காரணமா? அவங்க தான் காரணம். அவங்க தான் காரணம். ஏன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இந்திய விமானப்படையில் வேலை செஞ்சுருந்தேன். 15 ஆண்டு முடிஞ்சது. 15 ஆண்டு முடியும் போது நான் இருந்தது கல்கத்தாவில் இருந்தேன். எனக்கு 2 குழந்தைகளும் பிறந்தாச்சு. 4 வயசு, 1 3 வயசு. எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, போதும் நீ இப்போ செஞ்சது போதும், 15 வருஷம் முடிந்தது, நீ வந்தால் இங்கே வந்து நம்ம உறவுகளெல்லாம் விட்டு போயிடும். உன் குழந்தைகளுக்கு நான் யாருன்னு தெரியாது, தாத்தா யாருன்னு தெரியாது, அத்தை யாருன்னு தெரியாது, மாமா யாரு. அன்னைக்கு தேவைகள் கம்மியா இருந்தது, அதான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு தேவை அதிகமா இருக்குது, இன்னைக்கு வந்து கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி உலகமும் பறந்து விருந்து போச்சுங்க. இன்னும் அன்னைக்கு இருந்த மாதிரி கல்கட்டாங்கிறது தூரமா இருக்குது, இன்னைக்கு கல்கட்டாங்கிறது ஒரு 2 மணி நேரம் பயணம், அவ்வளவுதான் இருக்குது. தேவைகள் இருந்தாலுமே தேவைகளை உண்டாக்குவது நாம். தேவைகள் யாரால் உருவாகிறது? நம்மளால தான் உருவாகுது. எனக்கு இது தேவைன்னா தேவை கம்பல்சரி, அதாவது கம்பல்சரி வேணும் என்பது இல்ல. லைஃப் ஸ்டைல் மாற்றம் வந்து வாழ்க்கையில வந்து நம்மளால வந்து நிப்பாட்ட முடியாது. உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கான வாழ்க்கை முறையா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உலகமே மாறி போயிருக்குது. அதனால அவங்களுடைய தேவைகளை தேடி அவங்க போகாது, தூரம் போறாங்க. அதுல எந்த தப்பு இருக்கிறதா நமக்கு தெரியல. ஆனா இந்த உறவுகளோட இருக்கக்கூடிய இணைப்பு விட்டு போவதற்கு அவங்க தான் காரணமா? அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ நான் என்ன செஞ்சேன், 15 வருஷத்தில் முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். பிள்ளைகளை குடும்பத்தை கொண்டு வந்துட்டேன். ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்? இங்கே வந்து வேற வேலை பார்த்துக்கலாம், வேற இடத்துலையும் சம்பாதிக்க முடியும். ஆனால் குழந்தைகளுடைய உறவு, சொந்தத்தகாரங்களோட அந்த காலகட்டத்தில் இப்படி ஒன்று இருந்தது. எனக்கு வந்து உறவு தான் முக்கியம், அதுக்கு என் வேலையை கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. இன்னைக்கு அந்த சாக்ரிஃபிஷியல் மென்டாலிட்டி வந்து குறைஞ்சு போச்சோ? இல்ல, அன்னைக்கு வந்து அவங்க சம்பாரிச்சது வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்கு ஓகேவா இருந்தது. அன்னைக்கு அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு கேக், அம்மா இதாம்மா கேக்கு, ஓகே டாடி கேக் சாப்பிட்டுட்டோம். ஆனா இப்போ என் பையன் கேக் மட்டும் இல்ல, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, திராமிசு, இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றது? இதெல்லாம் யாரு பழக்குனது உங்க குழந்தைக்கு? இது வந்து நாங்க பழக்குனது இல்ல. இப்போ அவங்க வந்து வாழ்க்கை முறை மாற்றம்னு ஒண்ணு வருதுங்க. அந்த வாழ்க்கை முறை மாற்றம்ங்கிறது வந்து நம்மள உறவுகள் கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு அந்த வாழ்க்கை முறை மாற்றம் இருக்கணுமா? அவங்க கேட்கிற கேள்வி அதுதான். வாழ்க்கை முறை மாற்றம் வந்து வருது, தேவைகள் அதிகமா இருக்குது, எல்லாமே சரிதான். ஆனா அது உறவுகள் கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு அந்த வாழ்க்கை முறை மாற்றம் ஒரு காலத்தின் கட்டாயமா மாறி போச்சு. எது? அதாவது ஆசைகள் அதிகமாவது காலத்தின் கட்டாயமா? ஆசைகள் நம்ம ஜாஸ்தி பண்றது இல்ல குழந்தைங்கள்ல, தேர் ஓப்பன் டு திங்ஸ் நவ். இப்ப எல்லாத்தையும் பார்க்க முடியுதுங்கிறீங்க. அவங்க எங்களுக்குலாம் வந்து ஒரு டிவினா there was a time, இந்த டைம் ஃப்ரேம்குள்ள தான் நாங்க பார்க்கணும். இப்ப அப்படி கிடையாது. அவங்களோட நாலேஜ் வந்து அதிகம் ஆயிட்டே இருக்கு. ஸோ they get to know things, நிறைய படிக்கிறாங்க டெய்லி. ஓகே. ஸோ அவங்க அதெல்லாம் வந்து அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நம்ம கிட்ட கேட்கிறப்போ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அந்த இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற பேரண்ட்ஸோட கட்டாயத்துல உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட எத்தனை விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு வந்து நோன்னு சொல்றது வந்து
கொஞ்சம் ஒரு காமன் ஃபீலிங்கா இருந்துச்சு. இல்ல காமன் ஃபீலிங் நீங்க சொல்லுங்க. நிறைய தடவை அப்பா வந்து இல்லைன்னு இல்லன்னு சொல்லிருக்காங்க. அதை நீங்க நாங்க சொல்லுங்களேன். அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதான் நீங்க அக்செப்ட் பண்ணிருந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட நோன்னு எதுக்குன்னா சொல்லிருக்காங்களா? எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சொல்லிருக்காங்க. எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி நோன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கான ஆல்டர்னேட் பண்ணிருக்காங்க. இல்ல ஃபைன், அதெல்லாம் ஓகே. இந்த சமாளிக்கிறதுல ஓகே, முன்னாடி இருக்க போகும்போது சமாளிச்சிருந்தோங்கிறது ஓகே. நீங்க ஏன் உங்க குழந்தைகள் கிட்ட அந்த நோங்கிற விஷயத்த சொல்றது இல்ல? எனக்கு எங்க அப்பா அம்மா வந்து நோ சொன்னாங்கன்னா அது நோ தான். நோ இஸ் நோ. ஆனா எங்க பசங்க கிட்ட நோ சொன்னா ஏன் நோ சொல்றீங்க, எதுக்காக நோ சொல்றீங்க, அப்ப அவங்களுக்கு இருக்கு, அப்ப ஏன் எனக்கு இருக்க கூடாது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நான் எங்க அம்மா அப்பாட்ட கேட்டதில்லை. அவங்க அப்பா ஓ இல்லைன்னு சொன்னா இல்லதான், அமைதியா இருந்துருவோம். ஆனா இந்த காலத்து பசங்க அந்த மாதிரி இல்ல. அவங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அந்த பசங்களுக்கு. நாங்க ஏன் நான் வேண்டாம்னு சொல்றேன்னு அது ஏன் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு. இது இப்படிதாம்மா, இது இப்படி செஞ்சா இது மாதிரி ஆகும், நம்ம வந்து இதை சொல்லி கொடுக்கறது வந்து அப்பா அம்மாவுடைய கடமை நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, பெத்தவங்க அவங்க தூரமா இருக்கிறதுனால இப்ப அவங்களுடைய கவலையெல்லாம் அதுதான். அவங்களுடைய ஜெனரேஷன்ல இருந்த அந்த ஒரு சில வேல்யூஸ், அந்த ஒரு சில விழுமியங்களை வந்து இன்றைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு கடத்துவதற்கு அந்த கேப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து நம்ம ஜெனரேஷனுக்கே அவங்களால கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது இன்னும் அடுத்து வந்த ஜெனரேஷன் அவங்க இருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க. அவங்க ஜெனரேஷன்ல அவங்க ஜெனரேஷன்ல நாங்கெல்லாம் வந்து அது நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுட்டு போயிடுவோம். இதுதான் நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நோன்னு நீங்க அவங்க கிட்ட அவங்க கேக்குறாங்க, நம்ம சொல்லிட்டே இருக்கோங்கிறீங்க இல்லையா? ஏன் நீங்க நோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, நாங்க நோன்னு சொன்னாலுமே they don't accept it. அது அப்படியா அவங்க கிட்ட கேப்பமே. நோ அக்செப்ட் பண்ற அளவுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஓகே, விச் இஸ் ராங், எது கரெக்ட், எது தப்பு, இது நீங்க இதை இப்படி பண்ணீங்கன்னா இதோட கான்சிக்வன்ஸ் என்ன, எல்லாம் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். பட் அவங்க அந்த பியர் ப்ரெஷர் ஒரு சைடுல இருக்கு, லைஃப் ஸ்டைல் ஒரு சைடுல இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பழக்கப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பழக்கப்படுத்துறது யாரு? நாம தான், பெற்றோராகிய நாம தான் வந்து ஒரு குழந்தைக்கு வாழ்க்கை முறையை பழக்கப்படுத்துறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த குழந்தையுடைய பிரஷரால நாம வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தை மேலேயே பழிவு போட்டு தப்பிச்சுக்கிறோமோ? அப்படி இல்ல. இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்னன்னா டைம், நேரம். இப்ப முதல்ல அம்மா அப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு 8 hour ஷிஃப்ட்னா 8 hour ஷிஃப்ட், இந்த டைமுக்கு போவாங்க, இந்த டைமுக்கு வந்துருவாங்க. இப்ப நம்மளோட ஒர்க் ஸ்டைல்லாம் அப்படி கிடையாது. நேரம் கண்டிப்பா அந்த டைம் வந்து குவாலிட்டி டைம் சைல்டு கூட கிடைச்சிச்சுன்னா அப்ப நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கலாம். இந்த இடத்துலதான் உறவுகள் வராங்க. அவங்க சொல்ற உறவுகள் இந்த இடத்துலதான் வராங்க. அப்பா அம்மாவுக்கு நேரம் செலவிடுவதற்கு வாய்ப்பு கம்மியா இருக்க போகும்போது நீங்க அவாய்ட் பண்ற அந்த உறவுகள், யாருன்னே தெரியாத அந்த உறவுகள் ஏன் அந்த நேரத்துல அந்த குழந்தைகளோட செலவிடக்கூடாது? நீங்க சொன்ன அந்த பயம் இருக்குதுங்கிறது உண்மை. ஆனா அந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், எவ்வளோ ஒரு 100ல ஒரு 2% அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்காக நம்ம கூட இருக்கவங்களா அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. ஸோ தைரியமா விடலாங்கிறது என்னோட ஐடியாவா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்போது நம்ம விடுறது யோசிக்கிறது உண்மைதான். அதே சமயத்தில் நம்ம அந்த மாதிரி வீட்டில் போய் நம்ம விடணும்னு நினைக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு போனால் ஜஸ்ட் பார்த்துட்டு வரதான் போகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, அந்த மாதிரி விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா விட்டு தான் ஆகணுங்கும் போது நம்ம கொஞ்சம் நம்பிக்கை வச்சு தான் விடுற மாதிரி. எனக்கே தெரிஞ்சு இப்போ நீங்க உங்களுடைய அத்தை மாமா வீட்டுக்கெல்லாம் போய் தங்கியிருக்கீங்களா? குழந்தையா இருக்க போகும்போது தங்கியிருக்கீங்களா? நாங்கெல்லாம் லீவில் வந்து மேக்ஸிமம் மே மாதம் ஃபுல்லாக அப்படிதான் ஒரு வீக். நீங்க தங்கியிருக்கீங்களா? கண்டிப்பா தங்கியிருக்கோம். அந்த காலகட்டம், அந்த தங்கியிருந்த நேரம்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். மேபி அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துருக்கோம், எங்க கிட்ட இருந்து அவங்க நிறைய கத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது அப்போ. ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குழந்தை தான். இந்த இடத்துல கேட்போம் உங்ககிட்ட, எந்த நம்பிக்கையில நீங்க உங்க குழந்தைகளை உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விட்டீங்க? இன்னைக்கு அந்த நம்பிக்கை உங்க குழந்தைங்ககிட்ட இல்ல. எந்த நம்பிக்கையில நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல உங்க குழந்தைகளை விட்டீங்க? அப்போ வந்து உறவுகள் வந்து எல்லாமே நல்லவங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல நடக்கல. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. எல்லாமே பெத்தவங்க நாக்களும் சரி, மற்றவங்க மாமாமாரு எல்லாருமே உறவுகள் வந்து அவ்வளோ அன்போட அவ்வளோ பாசத்தோடு தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் எல்லாம் நிறைய வேற்றுமைகள் தான் இன்னைக்கு வந்து கேட்டால் அவங்க பிள்ளைங்களை வந்து அதிகமாக யாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தாதனால, யாருமே தெரிஞ்சுக்காதனால அந்த பிள்ளைங்க யாரை பார்த்தாலும் அந்த குழந்தைங்களும் பயப்படுது. மற்றவங்களை வந்து அது தப்பான வந்து ஆமா, அது அப்படிதான். உறவுகள் என்னன்னே தெரியாது, அது அப்படிதான் அவங்க பழக்கிறாங்க. இப்ப நம்ம அன்னைக்கு அந்த காலத்துல சொன்னோம் இது செய்யாத அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதிகமா இவங்கள மாதிரி நம்ம போய் அவங்க கிட்ட
கொஞ்சி குழாவியெல்லாம் நம்ம பேசினதே கிடையாது. ஸ்ட்ரிக்ட், ஆமா, கண் பார்வை தான் நமக்கெல்லாம். அன்னைக்கு உட்காருன்னா உட்காரு, அவ்வளவுதான். இன்னைக்கு இவங்க நாள் பூரா கொஞ்சினாங்கன்னா கூட அந்த நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு சொல்றதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்றது அவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க ஓகே சொல்லிக்கிறாங்க, ஓகே. அவ்வளவுதான். அன்னைக்கு நீங்க வந்து பயம் இல்லாம உங்க உறவுகள்ட்ட அனுப்புனதுக்கான காரணம் உறவுகள் ரொம்ப நல்லாவே இருந்தது நீங்க நம்புனது. அதாவது பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லு. இல்ல, நான் அதுக்குள்ள போகல. அந்த அடிக்கிறதா அந்த இல்ல, குழந்தை வளர்ப்புல நான் போலீங்க. நான் கேக்குறது வந்து அன்னைக்கு எந்த நம்பிக்கையில உங்க குழந்தைகளை உங்க உறவினர்களிடம் விட்டீங்க அப்படிங்கிறது. அப்பெல்லாம் ஒரு தெய்வ பயம் இருந்துச்சு எல்லாருக்கும். ஓ, தெய்வ பயம், ஓகே. ஆமா, அன்னைக்கு வந்து ஒரு தெய்வ பயம் இருந்துச்சு எல்லாரும். இப்போ வந்து அந்த தெய்வ பயம் ரொம்ப கம்மியாக போச்சு. இப்போல்லாம் வந்து சில சினிமா படங்களுக்கும் இதுக்கு அடிமையாகி அதுக்கு பால் ஊத்துற அளவுக்கு போயிட்டாங்கல்ல அந்த பசங்கள்லாம். அதெல்லாம் வந்து இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு மோசம் இல்லையே. அன்னைக்கெல்லாம் ஒரு பைபிள் படிப்போம் நாங்கள்லாம். எங்க வீட்டுல பைபிள் படிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் யார் எங்க வீட்டுல ரொம்ப பைபிள் படி ரொம்ப கம்மி. ஜெபம் பைபிள் ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகே, ஃபைன். அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஜெபம் எல்லாம் ரொம்ப கம்மியா. அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ பயம் வேணும் இல்ல. பயம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தாராளம் உள்ள இப்போ அவங்க அந்த பொண்ணு இருக்குது, யாரோ ஒரு பொண்ணு இருக்கு வச்சுங்க, அங்கே வீட்டு நல்லா ஜெபம் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு பக்தியான குடும்பம், அந்த குடும்பத்தில் நம்ம தைரியமாக குழந்தை விடலாம். ஆனால் சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிற நம்ம வீட்டில் நம்ம குழந்தை விடுவோமா? யோசிப்போம். அந்த காலகட்டம் அப்படி ஆகி போச்சு. அதுதான் என்னுடைய நம்பிக்கை இல்லை. நம்ம சொந்தங்களே அண்ணன் தம்பி அன்னைக்கு எப்படி நம்புனீங்கிறத என்னுடைய நம்பிக்கை இல்லைங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சைட்ல நம்புறது இல்லைன்னு நான் அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும் தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அன்னைக்கு எப்படி நம்பினீங்க? நாங்க இருந்த நம்பிக்கை எப்படி இருந்தாங்கன்னா, அப்பா அவங்களோட அண்ணன் தம்பிகளோட இருந்தாங்க, அக்கா தங்கச்சிகளோட இருந்தாங்க. அவங்கள போலவே எங்கள் வீட்டில் 9 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க. 9 பேரையும் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க. எங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பு கருத்து வேறுபாடோ இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் மறந்துடுவோம், எல்லாம் வளர்ந்தோம். எந்த நிகழ்ச்சியானாலும் ஏதாவது ஒரு சின்னது பெருசு எதானாலும் அண்ணனை கேட்டுப்போம், அக்காவை கேட்டுப்போம், அத்தையை கேட்டுப்போம், மாமாவை கேட்டு செய்யலாம் அப்படிங்கிற அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்கக்கிட்ட இந்த ஒரு நல்ல சொல்லி இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். இல்லை அப்பா கிட்டையோ தாத்தா கிட்ட கேட்டால் இதுக்கு ஒரு தீர்வு அவங்ககிட்ட கொடுப்பாங்க. இது அவங்க ஒரு பாயிண்ட் தான். இது அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது, நமக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. ஸோ அந்த நம்பிக்கை குறைஞ்சதுனால நம்ம வந்து மற்ற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம யாரையும் விடலை. அந்த நம்பிக்கை குறைவதற்கான காரணம் அவங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து ஆனா அன்னைக்கு இல்ல, எனக்கு கேள்வியே வந்து என்னன்னா, அவங்க அந்த நம்பிக்கை வந்து அவங்க உறவினர் மேல வச்சிருந்தாங்க. நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? நம்ம ஓவரா இந்த மீடியாக்கள்ல போய் இந்த நியூஸ் இதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு கொஞ்சமா நடக்கக்கூடிய விஷயங்களே நம்ம பெருசா யோசிக்க தொடங்கிட்டோமோ? இல்லை, அது உண்மைதான். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ராங்காக கைட் பண்ணுற மாதிரி ஐ ஃபீல். இப்போ வந்து குழந்தைங்களை வந்து அவங்கள ஃப்ரீயாக விடுறதில்ல, நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி. நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் பேரண்ட்ஸ் விட்ட அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ விடுறது மாதிரி எனக்கு தெரியல. அவங்கள வந்து ஃப்ரீயாக பேச விடுறதில்ல மற்ற ரிலேஷன்ஸ் கிட்ட. அந்த விஷயத்தில் அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள ஓப்பனாக இருக்க விடுறதில்ல. அந்த மாதிரி சில இது பண்ணுறது. அப்புறம் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேட்காதன்னு ஓப்பனாகவே சொல்கிறது. அப்பா பேச்சை கேட்காத, அம்மா பேச்சை கேட்காத, இது இப்படி தான் பண்ணணும், அப்படி அவங்கள இழுக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நடந்துட்டு இருக்குது. சரி, நீங்க எல்லாமே வந்து சொன்னது சந்தோஷமா இருந்தோம். இந்த லீவ்ல அவங்க கூட எல்லாம் போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு போறதுக்கு இது இல்லைன்னு உங்க அப்பா அம்மா உங்க உறவினர்களை நம்புனாங்க, விட்டாங்க. அவங்க ரொம்ப அதிகமா யோசிக்கல. நம்மளாம் ரொம்ப அதிகமா யோசிக்க தொடங்கிட்டோமோ அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. பெற்றோரின் பெற்றோர் இது வந்து ஒரு 2-3 ஜெனரேஷன் சார்ந்த ஒரு விஷயமா விவாதிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு வாரத்துல முடியறது இல்லை. அதனால தொடர்ந்து வரும் வாரங்களிலும் இதை பற்றி நம்ம பெருசா விவாதிக்க இருக்கிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.